நான் வந்தது கூட தெரியாம டீப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாய் பாய், எப்போ வந்த? லஞ்ச் டைம் விட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? சாரிடா. என்னடா டிஸ்கஷன், சாப்பிடலாமா? பாரு கேர்ளி, நான் சமைச்சிட்டு வந்திருக்கேன், அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். சமைச்சியா? உனக்கே ஷாக் ஆகுதுல்ல, அப்புறம் ரீடியா ஏதோ ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கால. வேண்டாம் பாய், வாயில வைக்க முடியல. எடுத்துட்டு வந்திருக்கா, டேஸ்ட் பண்ணலாம். புதனு கேர்ளி. சாப்பிட வேண்டா, எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். என்னது, உனக்கு பசிக்குதா? நம்புற மாதிரியே இல்லையே. நைட்டும் சாப்பிடல, காலையிலும் சாப்பிடலடி. ஏன் சாப்பிடல? நைட் டயர்டா இருந்துச்சுல, அப்படியே வந்தனா அவர் கூட சண்டை போட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு. சண்டை போட்டியா? ஏன் கேர்ளி? நீ பண்ணி வச்சதுக்கு தான் உருன்னு இருந்தாரு, அதான். அப்புறம் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட், அவங்க வேலை பார்த்தாங்க, நான் எப்படி தூங்கிட்டேன், எழுந்துக்கவே இல்லை. காலையில் எழுந்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவங்களும் நைட் ஷிஃப்ட் பண்ணதுனால அவங்களும் எழுந்துக்கல. சரி கடற்கன்னு கிளம்பி வந்துட்டேன், அவங்களையும் எழுப்பல. அப்ப லஞ்ச் ஒன்று கட்டிட்டு வரல? காலையில இருந்து யாரையுமே பார்க்கல, மம்மி கிட்ட மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்ப ஃபோன் பண்ணாரா இல்லையா? அதெல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் பேசிட்டேன். சரி வா சாப்பிடலாம், நான் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், வா. அட ரொம்ப பசிக்குது. ஃபர்ஸ்ட் நீ இதை டேஸ்ட் பண்ணணும். சரிடா, உனக்கு தான் டேஸ்ட் பண்ணுவா. பாய் வேண்டாம் பாய், ரிஸ்க் எடுக்காத. இருடி. என்ன? நான் மாட்டேன். அவ டல்லா மூஞ்சி வச்சிருக்காடி, வாடி. மூஞ்சி மாறுன்றதுக்காகலாம் சாப்பிட முடியாது, கம்முன்னு நீ சாப்பிட்டா அடி வாங்கிடுவேன். பாவமா இருக்கு, ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கால, வா டேஸ்ட். பாய், இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், கம்முன்னு. ப்ளீஸ்டா வா. பத்தியா, அதான் என் ஃப்ரெண்டு வேணும்ன்றது. சில்லி குத்திடுவேன். ஆளா பசிக்குது. வந்துட்டேன். தொற. பாய். தொரடி. வேணும்னே பண்ணாத கலி, நீ சாப்பிட்டு சொல்லு கலி. எடுத்து வெறுப்புக்கிற பாரு. பாய் சொல்லு கலி, எப்படி இருக்கு? இருக்கு. அப்படி கலி போதும். நமக்காக தானே கஷ்டப்பட்டாகுது. இதுல என்னென்ன மசாலா போட்ட? 2 வாய் சாப்பிட்டாலே போதும், விடு. இப்ப நல்லா இல்லையா? இல்ல, இது என்ன ரைஸ்ன்னு தெரியல, வெஜிடபிள்ஸே வேகாம இருக்கு. ஆஃப் பாயில்ல சாப்பிடலாம், இது பாயிலே இல்லையே, அதான் என்னன்னு கேக்குறேன். இல்ல கலி, வீட்டுல பார்த்தா எது மிளகா தூள் தெரியல, ஒரு 4-5 டப்பா இருந்துச்சு, எல்லாத்துலயும் போட்டு சமைச்சேன். எல்லாத்துலயும் இருக்கு. வாரத்துல சாப்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். நான் சேர்த்தாடி பாத்துக்கிறேன். ஏய், கொலை பண்ணிடுவேன் உன்னை நானு. அவனுக்கு எதுவும் தெரியாதுல்ல. போதும், நீ சாப்பிடாத. இல்ல என்ன கலி, உனக்கு பிடிக்கலையா? போதும்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் 2 வாய் எனக்காக ப்ளீஸ். என்ன அவளை கொலை பண்ண பாக்குறியா? என்ன என் சமையல் இவ்வளவு மட்டமா சொல்ற? இவ்வளவுதான், உன்னை பாத்துக்கோ. வீரா ப்ரோக்கு தெரிஞ்சதுன்னு உன்னை போட்டு தள்ளுவாரு, இப்ப சொல்லிட்டேன். என் சமையல் அவ்வளவு மோசமா இருக்கு. அடுத்த வாட்டி சமைக்கும் போது கேட்டு கேட்டு சமைடி. யூடியூப் எதுக்குடி இருக்கு, நாங்க எதுக்கு இருக்கோம். ஏய், நல்லா இல்லையா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அடுத்த வாட்டி கேட்டே சமைய. உனக்கு தர அட்வைஸ், தயவு செஞ்சு இதோட சமைக்கிற பக்கம் போயிடாது. என்ன ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க? அவ்வளவுதான், பாத்துக்கோ. உங்ககிட்ட அப்புறம் வரேன். ஃபீல் பண்ண இவ்வளவு சாப்பிட போதுவே, அப்புறம் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? பாவண்டி, அவ மூஞ்சி மாறுதுடி. சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஏன் புடுங்குற? அதை மூடிடு, போது அதை கொட்டு. ஆமா, ஒரு நீ சாப்பிடுற, நான் சமைச்சதுனால எனக்கு பிடிக்கல. எல்லாம் சாப்பிட்டோம்ல, ஒரே வயத்து சாப்பிடுறேன், இல்லைன்னா அடி வாங்கிடுவேன். சரி சரி, எடுத்து சாப்பிடுறேன். காரம் காரம் காரம். தண்ணி கொடு கலி, தண்ணி கொடு. இப்ப தெரியுதா? அவன்டி ஏன்டி அவளை கொடுப்படுத்துற? சாப்பிட்டு தான் வந்தா அறிவு இருக்கா உனக்கு? அது ஃபீல் பண்ண குழந்தையாவ ஃபீல் பண்ணுவேன் சாப்பிட்டுட்டு இருக்க. வேடிடி, கஷ்டப்பட்டு நமக்காக சமைச்சால, அன்னைக்கு சொன்னோன்றதுக்காக. ஒரு வாய் சாப்பிட வேண்டியதானே, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியதானே. கொஞ்சம் சாப்பாடு தின்னுட்டு இருக்க, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு. ரீலா, டென்ஷன் ஆகாத. சாரி, நிஜமாவே இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கவே இல்ல. இப்ப நடுவில் குத்தி குத்தி பாருடி, டேஸ்ட் எப்படி இருக்கு, காரம் எப்படி இருக்கு, எல்லாத்துலயும் எடுத்து கொட்டுவியாடி. பசியோட வந்தடி, பசியே போச்சு. நான் கிளாஸ்க்கே போறேன். சரி, அடுத்த வாட்டி தெளிவா செய்யறேன். அப்புறம் நீ சமையல் கட்டு பக்கம் போனேன்னு வையி, கொன்றுவேன். அதே மாதிரி தயவுசெய்து புதைச்சிடு. குப்பை தொட்டில எங்கன்னா கொட்டி வேற ஏதாச்சும் சாப்பிட்டு செத்து போயிட போகுது. ரொம்ப ஓட்டுறடி. சாப்பாடு சாப்பிடுறியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு வாட்டி சமையல் பக்கம் போற, சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு வந்து பாரு. போதல, விடல அவளை. இவங்க ஒருத்தவங்க, அவங்க மூஞ்சி மாட்டா உட்காந்து சாப்பிடுறாங்களா? இதை வேற வேலை இல்லை உனக்கு. சரியில்ல, திட்டாத, வா கிளாஸுக்கு போலாம், டைம் ஆகுது. ஓடிடு, கோவமா தான் இருக்கேன். உட்காந்து சாப்பிட்டு உனக்கு எதாவது வந்துச்சுன்னா புடுங்கிட்டால அப்புறம் என்ன? டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணி வச்சிருக்கேன். சரிலா.
சரி பசிக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துறேன். இதுக்கு மேல முடியாது. ஏதாவது சாப்பிடு. பசியோட வந்து இந்த சாப்பாடுல வேணாம், பசிக்கும் திருப்பி. ஃபர்ஸ்டா ஃபோன் பண்றேன், கேண்டீன் போலாம். சரி ஃபோன் பண்ணு. கிளாஸுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சுன்னா. ஓகே ஓகே. இப்படி டயர்டா இருக்கு, தலைலாம் சுத்துது, ஆந்தி எடுத்து எடுத்து முடியலடா சாமி. அப்பவே கத்தலாம், சாப்பிடாம விட்டு இருந்துருக்கலாம். திட்ட போறா, உண்மையை தெரிஞ்சா கூட. எழுந்துக்க முடியல, என் போன் எங்க இருக்கு, ச்சே, அதை கூட எடுக்க முடியலையே. இது வேற வந்துகிட்டே இருக்கு, ச்சே. இதுக்கு போயிட்டு போயிட்டு வரதே டயர்ட் ஆகுது. அம்மா கூப்பிடலாம், போன் எடுக்க முடியலையே. கண்ணை மூடி தூங்கிடுவோமா கொஞ்ச நேரம், அதுதான் பண்ணணும். அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு எல்லாம் சீக்கிரமா வந்துட இருக்கீங்க? எல்லாம் சீக்கிரமா வந்துட்டோமா? புரியல மம்மி. சுதா 2 மணிக்கே வந்துட்டாளே. 2 மணிக்கு வந்தாளா? ஆமாண்டா, ஏன் கேக்குற? அவள் கிளாஸ் இன்னைக்கு 4 வரைக்கும் இல்ல. உனக்கு அவளுக்கு கிளாஸ் 4 வரைக்கும் தெரியும். என்கிட்ட சொன்னாலே எனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாதா? ஏமா சரி. தெரியலடா, என்ன கூட பார்க்கல. தேவி தான் சொன்னா வந்திருக்கான்னு. உன்னை பார்க்கலையா மம்மி? கிளாஸ்ல இருந்து பாதியில வந்திருக்கா, யாரும் பார்க்கல. அவன் எங்கன்னு கேளு. ஆமா அப்பாவே எங்க? இந்த ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு போனவதான் இன்னும் வரல. உள்ள இருக்காளா? என்ன பிரச்சனை? நீங்க பேசுங்க, எனக்கு என்ன பேசுங்க. போய் அவளை பார்த்துட்டு இது வேண்டாத வேலை பண்ணிடாத, எல்லாம் இங்க இருக்காங்கடா. பேசுங்கன்னு சொன்னேன். டேய் இருடா, இப்படி போகாதடா. எப்பயாவது போ. வீட்டுக்காகவே பொண்டாட்டி பக்கத்துக்கு புளிஞ்செல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. சொன்னாச்சு. என்ன இருக்குன்னு வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல. இப்படியே போறான் பாரு அவங்க ரூம். ஆனா அவ வீட்டு பக்கம் போறான். அதானே, இன்னத்துக்கு இப்ப எங்க போறான்? பார்த்துட்டாங்க அவங்க. போச்சு, இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ. நம்மளும் போயிடலாம். மம்மி நாங்க போய் என்னன்னு பாக்குறோம்ல, அவளுக்கு கிளாஸ் இருக்கவன் சீக்கிரம் வந்தா தெரியல, இன்னும் கீழே வராம இருக்கா. குரல் கொடுத்து பாக்கலையா அத்தை? இல்லடா, எனக்கு தெரியாது. இப்பதான் சொன்னான் தேவி பசங்க பொண்ணு வந்துட்டான்னு. பேசிக்கிட்டே இருக்க நீங்க வந்துட்டீங்க. அதெல்லாம் குரல் கொடுக்கலாமா? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். சரிம்மா, நான் போய் என்னன்னு பாத்துக்கிறேன். இல்ல நானும் வரேன். அம்மா நான் பாக்குறேன், அப்புறம் கால் கொடுக்குறேன். சரி சரி. இருக்காங்க போன அவனை கொஞ்சம் டீ அனுப்பி வைங்க. சொல்றேன். சரிங்க. தூங்கிட்டு இருக்கா, லட்சுமி தூங்க மாட்டாளே. வா குட்டிமா, பதில் சொல்ல மாட்டேன். அம்மே, ஆ, என்ன குரலும் மாதிரி இருக்கு, என்னதான் நடந்தது? அம்மா எழுந்துரு. ம், என்னாச்சுங்க பாரு. என்ன ம். ஆயிப்போச்சு. எழுந்துரு. அது இந்த உட்காருன்னு இல்லைன்னா வர வேணாம், தூக்கவா? இல்ல, நான் எழுந்துக்கிறேன். பட்டு என்ன? ஏன் டல்லா இருக்கு, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை பூச்சி, நார்மலா தான் இருக்கேன். உன் மூஞ்சி சோர்வா இருக்கு. கிளாஸ்க்குள்ள அட்டன் பண்ண வந்திருக்கு, என்ன விஷயம்? என்னாச்சு? வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லை பூச்சி. என்ன ஏன் சீக்கிரம் வந்துட்டேன்? ஒன்றும் இல்லை, நான் டயர்டா இருந்துச்சு. சோறு அடிக்குதா? இல்லம்மா. போய் சொல்லாத, ஒரு மாதிரி உடம்பு கலகலம் தான் இருக்கு. இல்லை தங்கம், என்ன திடீர்னு உடம்பு சரியில்லை உனக்கு? தெரியல அண்ணி. நீ எங்க ஓடுற? நான் எங்க ஓடுறேன்? என்னாச்சு அவனுக்கு? தெரியலடா, வந்தாதான் தெரியும். ஏன் வாங்கி இருக்கிறா? ஆமாண்டா, என்ன கதை தெரிய மாட்டேங்குது, தலை பிச்சுக்கிட்டு. தாப்பால் போட்டிருக்கா, திறக்க மாட்டேன். நான் என்ன பண்ணட்டும்? அம்மே, பூச்சி நான் வர கதவு தர. இங்க வா, கூப்பிட்டே இருக்க. எங்க பூச்சி, என்னாச்சு உனக்கு? தெரியலம்மா, தலை சுத்து. ஏய் என்னடி, என்னதான் பிரச்சனை? என்னாச்சு உனக்கு? ஃபீவர் கூட இல்லைன்னு சொல்ற, அப்புறம் என்ன? தெரியல அண்ணி, தலை சுத்துது, ஒரே வாமிட்டா இருக்கு. வந்ததுல இருந்து எடுத்துட்டு இருக்கேன், என்னால முடியல. குட்டிமுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நார்மலா தான் இருக்கேன். என்னது தலை சுத்துது, வாந்தியா இருக்கா? என்னடி சொல்லவே இல்ல? அண்ணி, என்னால இப்ப சிரிக்க கூட முடியல அந்த காமெடிக்கு. நான் ஒண்ணும் பண்ணல. ஏங்க இது பண்றதுக்கு எல்லாம் விட்டுட்டாலும் சிரிக்க வைக்கிறதுக்காக பண்றாங்க, நீங்க வேற. உன் போன் எங்க? நாங்க பண்ண கூட எடுக்கவே இல்ல. உன் போன் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கான்னு எங்க ரூம்ல ஏதாவது போனு? அதாவது போன் இல்லை, என் போன் தான். எங்க வச்சேன்னு தெரியல, வந்த அவசரத்துல வாமிட் வந்துச்சா, கையில இருந்த போன் எங்க வச்சுட்டு போனேன்னு எனக்கு தெரியல அண்ணி. எங்கேயோ வைப்ரேட் ஆகுது. ஷெல்ஃப்ல வச்சிருக்கா பாரு, எடுக்கிறா. லாவண்யா பண்றா. பேசுங்க. ஹலோ
பட்டுக்குட்டிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்க மூஞ்சி மாத்துறீங்களா? பாய் என்ன பண்ற? பாய் ஒன்றும் பண்ணல, நீ என்ன பண்ற? இல்ல உடம்பு சரின்னு கிளம்பிட்டாலாமே. அது உங்களுக்கு தெரியாது. நீ கொஞ்சம் கிளாஸ் லேட்டா முடிஞ்சது. அது அந்த டைம் தான் முடியும்னு சொல்லிச்சு. கடைசியில போய் பார்த்தா பாய் இல்ல. அந்த பொண்ணு ஜெசிகா தான் சொல்லிச்சு உடம்பு சரியில்லை அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னுட்டு. அதான் என்ன உடம்புக்குன்ட்டு உனக்கே தெரியாது. சாப்பிட்டு போயிருக்கா. ஹாஃப் அன் ஹவர்லயே கிளம்பிட்டு இருக்காள். அதான் என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணேன். ஒரே சொன்னா அவகிட்ட இந்த சாப்பாடு சாப்பிடாதன்ட்டு. தெரியும் டிவைஸ் சாப்பிட்ட எனக்கே என்னென்னவோ பண்ணுது. சொல்ற புரியல. கத்தி சமைச்சிட்டு வந்தா வேண்டாடி அது நல்லா இல்ல சாப்பிடாதன்னு. பாவம் பாவம் உட்காந்து தின்னா. நான் அப்பவே சொன்னேன் கேட்கவே இல்லையே. 2 வாய் சாப்பிட்ட எனக்கே ஒரே வாமிட்டா இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்து. செம காரம் வேகல. என்ன சொல்றதே தெரியல. டைஜஷனே ஆகல எனக்கு. இந்த பக்கி பாதி டப்பா காலி பண்ணுச்சு. அவளே ஒரே வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. தலை சுத்துதுன்றா. சரியே இல்ல. என்ன சொல்றீங்க? சொன்னேன் ஃபுட் பாய்சன் ஆகும் தின்னும் அதை தின்னாதுன்னு. கேட்டாதானே ஃபீல் பண்ணுவான்னு உட்காந்து தின்னுச்சு. நேத்தும் சாப்பிடல காலையிலும் சாப்பிடல. சாப்பிடாம வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகுறது? குட்டிமா நீ சாப்பிடலையா? அந்த டயர்ல தூங்கிட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் எங்க சாப்பிட்டேன்? ஏய் காலையில கூட சாப்பிடல? காலையில லேட்டா இருந்தேன். அப்பதான் குக் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. சரி வெயிட் பண்ணா டைம் ஆயிடும்ட்டு கிளம்பிட்டேன். ஏண்டா லாவன் ஏதோ சொன்னால? இல்ல அது வந்து பிரவீனை வர சொல்லுங்க என்ன பண்ணுது? ப்ளீஸ். பிரவீனா வர சொல்லுங்க. நான் வரேன். அவ வரட்டும், கூட பிரவீனை வர சொல்லுங்க. பரவாயில்ல பிரவீனா வர சொல்லு. சரி நானே பிரவீனை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் மச்சான் அதான் சாப்பிட வேணாம்னு சொன்னால. பரிதாபமா இருந்துச்சு சாப்பிட்டேன். சரி நீங்க எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? போய் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. மாட்டேன் நான் இந்த வீட்டுக்கு போட்டுட்டு போக மாட்டேன். வா நம்ம ரூம் போலாம். இங்க இருக்கேன்னு. வா நம்ம ரூமுக்கு போகலாம். பரவாயில்ல, நீங்க இங்க இருங்க. இருக்கலாம் போ. இருக்கலாம். போயிட்டு 3 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. என்ன பண்ணது? ஒன்றும் இல்லை, நீ பிரவீன் வந்தோடனே சில மெடிசன்ஸ் போடணும். அது போட்டால் சரியாயிடும். கவலைப்படாதீங்க போங்க. டேய் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கன்னு. சரி இந்த ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். போயிட்டு ரெடிட்டு வரலாம். நீ வாடா. நான் வர மாட்டேன். என் பொண்ணு விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் வர மாட்டேன். நீ இந்த வழியா வந்திருக்க. உங்க அம்மா கீழே தான் இருக்காங்க. நீ வா. அதுக்கப்புறமா அப்புறம் அந்த ரூம் வழியா வந்துக்கலாம். வா. எங்க அவங்க பார்க்கும்போது வந்தீங்க? ஆமா. சரி பரவாயில்ல. என்ன சொல்ற? பரவாயில்லண்ணா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி சரி வரேன். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. முடியாது 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 முடியாது. கூடவே இருங்க, ஒன்றும் சொல்லு. இவ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. மாட்டேன்னு சொல்றேன்ல. இப்படி கூட இறங்க வேணாம். இப்படி நம்ம விண்டோ வழியா போயிட்டு வந்துருங்க. உன்னை விட்டு இது போக மாட்டேன்ற புரியுதா? இருக்கு பையா, ஏன் இப்படி இருக்க? என்ன பண்ணுது? ஒண்ணுமே இல்லை, மைல்ட் ஃபுட் பாய்சன் அவ்வளோதான். ஏன் சுடுது? ஃபுட் பாய்சனா லைட்டா ஃபீவர் வரும் அவ்வளோதான். உனக்கு வேற நோ பண்ணுது என்கிட்ட மறைக்கிற. வந்து நீ அவனையும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பல. கோஸ் போடணும். அவன் என் கையில ஊசி குத்த மாட்டான். பயப்படுவா, நடுங்குவா. அதுக்கப்புறம் திருப்பி அவனை வர வைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா அவனே வர வச்சிடலாம்னு வச்சு அவ்வளவுதான். நான் நம்ப மாட்டேன். ஏங்க ஹாஸ்பிட்டல் போலாம் வா. நானே ஒரு டாக்டர், அதுக்கிட்டே அதை மறக்கிற? ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரியாதா? அந்த குளுக்கோஸ் போடுறதுக்கு மட்டும் பிரவீன் வந்து போடுவான் அவ்வளவுதான். இல்ல சில மருந்து போட்டாலே போதும். சும்மா பயப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அது வாந்தி எடுத்துட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போலாம் ஹாஸ்பிட்டல் போலாமா? கொஞ்சம் மாத்து தங்கும், போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வைப்போம். மாட்டேன்னு சொல்றேன்ல. சரி கத்த வேண்டாம். என்ன கத்திடுறது? என்ன இருக்கு எங்க வச்சுக்க போறீங்க? உங்க மடியிலேயே தானே இருக்க. உனக்கு இருக்கு வச்சுக்கணும். என்ன விட நீ தான் இப்படி இருக்க. அப்படித்தான். சரி தங்கும், டென்ஷன் வேண்டாம். சரி, கொஞ்சம் விட்டுறீங்களா? வந்துட்டு வருதா? தலை சுத்து படுக்கணும். எம்எல்ஏ தூங்கு. நான் தனியா படுத்துக்கிறேன். எம்எல்ஏ படுத்துக்கூடாமா ப்ளீஸ்? விளையாடாத குட்டிமா. படுத்துக்கூடா என்னங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எல்லாம் என் ஆயிரம் கூட நான் பக்கத்துல படுக்கிறேன். நீங்க சமத்தா பக்கத்துல உட்காந்துக்கணும், ஒன்றும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. முடியாது. பிடிவாதம் அந்த பையனுக்கு. அப்படிதான் இருப்பேன். புருஷா அப்படியே இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும். என்னம்மா இன்னும் டல்லாதான் இருக்கியா? அப்படிதான் இருப்பேன். என்ன தங்கும், வாட ஹாஸ்பிட்டல் போலாம். அதான் பிரவீனை வர சொல்லிட்டேன்ல, வெயிட் பண்ணுங்க வருவான். படுத்துக்கிறேன்.
மாட்டேன். விட்டா படுக்கட்டும். நம்ம வெளியே தூங்கட்டோன்னு என்ன பிடிவாதக்காரங்க அவன் அப்படித்தான், ஒண்ணும் பண்ண முடியாது. தலையா தடி, உனக்கு போய் அவசரப்பட சாப்பிட்டு இருக்க. ஏன்டா வந்தவனே கத்துற? தோனு இருக்கு, இதுவே ஒரே வாந்தி. ஊசி போட்டு தான் கூட்டு வந்திருக்கேன். எதுவும் பேசாத, அமைதியா இரு. தெரியட்டும். வேண்டாண்டி, சொன்னா கேளுடி. அதெல்லாம் முடியாது. அதேபோல பாவண்டி, புரிஞ்சுக்கொடி. என்ன, உனக்கு ஒரு ஊசி போட்டுருவா? ட்ரிப் சேர்த்து. ட்ரிப்ஸா? ஆமா, மருந்தெல்லாம் அதுல ஏத்திடு. அண்ணா என்னென்ன மருந்து வாங்கிட்டு வரணும்னு மெசேஜ் பண்ணல. ஏய், அமைதியா இருடா. 5 mg போட்டுருவா? 10 mg போடு. என்ன? ஆமா. ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? லூசாடா நீ, அங்க போனா நம்ம தானே ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், அப்புறம் என்ன? பரவாயில்லவா? எல்லா மெடிசன்ஸும் வாங்கிக்கலாம், மெடிக்கல் ஷாப் போய்க்கலாம், ஒண்ணும் இல்லடா. நீ வேற எதை பண்ணாதடா. சரி, ஸ்டாண்ட் எங்க? போட்டு தானே இருக்கு. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? வர படு. படுக்கணும் புஜ்ஜி. சரி, பட்டுக்கோ. போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் போய் படுக்கிறேன். கையில ஊசி குத்துனா பார்க்க மாட்டீங்க, நீங்க தான் கத்துவீங்க. அதுக்கு ஒழுங்கா நீங்க வெளியே போயிடுங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் குளுக்கோஸ் ஏத்திக்கிறேன். அப்புறம் வாங்க. உனக்கு போக மாட்டேன். நான் பூச்சி உனக்கு இருக்கா எழுந்துட்டு போயிட்டு விட்டு. நீ விட்டாதான்டா ஃபர்ஸ்ட் படுப்பா. அப்புறமா தான் ஏற்ற முடியாது. அப்புறம் போய் உட்காந்து கூடா. உனக்கு சரியாக தேவை. இப்படியே இருக்கட்டுமா? சரி, எழுதுக்குறேன். நீ என்ன காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துட்டியா? அம்மா, எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வரமாட்டேனே சொல்லிட்டேன். என்ன என் பாய்க்கு இப்படி இருக்கும்போது அப்ப போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. எவ்வளவு டல்லா இருக்க பாரு. அது குடிக்கிறியா? ஊசி போட்டு 2 ஹவருக்கு மேடம் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. தண்ணி கூட? ஆமா, இது ஜென்ரல் ஃபுட் பாய்சன் இல்ல, இது வேற மாதிரி ஃபுட் பாய்சன். போதும் பிரவீன், அமைதியா இரு. என்ன மறைக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, அமைதியா இருக்கீங்களா? அப்ப போயிட்டு நைட் ட்ரெஸ் போட்டு வந்து உட்காரு. போறேன். போய் போட்டு வந்து உட்காரு வா. சரி. டேய், வலிக்காம குத்துடா. கல்யாணத்துக்கு தூண்டும். மெதுவா என்ன அவளுக்கு 2 இடத்துல மட்டும்தான் நரம்பு கிடைக்கும். அங்க இடத்துல பார்த்து பண்ணடா. தெரியும். அவ எனக்கு ஃப்ரெண்டு. ட்ரிப்ஸ் போட்டு உடனே குறை கொடுனா அப்ப பார்க்க மாட்டேன். அதெல்லாம் பாக்குறதே எனக்கு இல்லப்பா. சரி, யாரெல்லாம் போய் போடுங்க, தயவுசெய்து வெளியே போயிடுங்க. அப்பதான் நான் நிம்மதியா போட முடியும் போல. இங்க பழக்கிற்கு இருக்கீங்க போல இருக்கே. அது என்ன உண்மைடா. சீக்கிரம் போட்டு சீக்கிரம் கூப்பிடுங்க. கிராம பொண்ணுன்னா பொறுமையா போடணும், வலிச்சு போடணும்னா சீக்கிரம் போட்டுருவேன். பொறுமையாக போடு. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி போ. சரி செஞ்சு கொடுத்தவங்களுக்கு என்ன நிலைமை? செஞ்சவ என்னானா? அவ இதுல வரும், அவ சாப்பிடவே இல்லை. கடவுளே, செஞ்சவ சாப்பிடவே இல்லை. ஆமா. அப்புறம் நான் வரவா? வேண்டாம். நான் வேண்டாம், வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. 2 ஏத்துற வரைக்கும் வரும் ப்ரோ, அப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நின்றோம்ல, வாந்தி நின்றோம். ஆனாலும் உடம்பு செட் ஆக கொஞ்சம் இதுவாகும், ஃபீவர் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மருந்தோட டோசேஜ்லாம் அப்படி சுடுது. ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதான் அதிகமாகும், வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் மதிக்கிறேன், பார்த்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. என்னடா சொல்றேன்? ஐயோ, உங்களுக்கு எதுவும் சொல்லி போயிடும் போல இருக்கு. யூஸ்வல் ப்ரோ, ஒன்றுமே இல்லை. நம்ம பார்த்தா இங்கே இருக்கோம்ல, அப்புறம் என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்டில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள் பணத்தை நீங்களே பிடிச்சி வச்சுக்கோங்க. சரி. என்ன சவுண்டே காணும்? இங்க ஏதாவது லாவணி உள்ள போயிருக்கால, அவ பக்கத்துல போயிருக்கா. ஆமா, எப்படி பாக்குறேன்? சும்மா இருடா, எல்லாம் கீழே இருக்காங்க. சொல்றியா? கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு, நான் வருவா. அது ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா. ஸ்டாண்ட்ல நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி மாடல் நம்ம நாட்டுல கிடையாது, இது ஜப்பான். அதான் எங்க அண்ணன் போனார்ல, அப்ப எங்க எல்லாரும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஏன்னா இந்த மாடல் நல்லா இருக்கும். இது இதோட பென் டைப்ல மடிச்சு வச்சுக்கலாம். நான் சொல்றேன். ஆமாண்ணா, இது ஸ்க்ரூ மாடல். இதை கைட்டி குட்டியா வச்சுக்கலாம். அப்ப நமக்கு வேணும்னும் போது பெருசா வச்சுக்கலாம். டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க. இதே அவ தான் நெட்ல பார்த்தா, அவ பார்த்து சொல்லுவேதான் நான் எங்க கம்சா வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க. ஆமா. யூஸ்ஃபுல் தான். வீட்டுல இருக்கிற உடம்பு சரியில்லைனா அதுக்கெல்லாம் ட்ரிப்ஸுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கும். எங்களுக்கு எது இருந்தாலும் ட்ரிப்ஸுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும். இது வீட்டுல வச்சாலும் ஒரு மாதிரி எல்லாருக்கும் பேஷண்ட் ஃபீல் இருக்கு. இது மறக்காம அப்படியே வைக்கிறதும். இப்போ இது ஈஸியா இருக்கு. கபோர்ட்ல தூக்கி ஒரு ஓரமா போட்டு ஒரு கூட சைஸ் தானே, அதுக்கப்புறம் எடுத்து நிமித்திக்கலாம். அதான். ஸோ அப்போ ப்ராப்ளம் இல்லைல்ல. நல்ல ஐடியா தான். எங்கடி போன? பக்கத்து ரூம் கண்ணி, இங்க லாவணியா இருந்தாலும் அதான். வா, செட் பண்ணிட்டோம், கையில மட்டும் விட்டுடுறோம். இங்க வந்துட்டேன்டா. அண்ணே, ஒரே ஒரு ஹெல்ப். என்ன நத்து? உங்க பக்கத்துல இருக்கவனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உனக்கே வரல. அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க ஏன் அப்படி சொன்னேன்ட்டு. நீ வந்து போடுவா. வந்துட்டேன்டா. பார்த்து குத்துடா. அதிகம் ப்ரோ, வலிக்காம குத்துடா. கம்மல்ல சாதாரண குளுக்கோஸ் எடுத்துக்க ஊசி ஓட்டுறீங்க. அப்புறம் 2 பேரும் பார்க்க மாட்டீங்க. அந்த பக்கம் வச்சிருக்கீங்களா?
டேய் வலிக்குதுல என்னடா பண்ற? அடிக்கடி நெஞ்சு கத்தி பேசாத. கேட்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? நரம்பு தேட என்ன இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எனக்கு வர்றதே 2 இடத்துல தானே தெரியும். அதை தாண்டி கிடைக்க மாட்டேங்குது. வலிக்குதுடா, அங்க நரம்பே இல்லடா. சரி 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 சரி. ஆ! என்னாச்சு? என்ன டாக்டர் எனக்கு வலிக்குதுடா. ஏன் கத்துறா? விட்டுறது விடு, நான் கேக்குறேன். ம். நீ கையை விட்டு நான் கேக்குறேன். விட்டுட்டேன். சாரி சாரி சாரிடா சாரிடா. வாய மூடு. இல்லைண்ணா. ஏன்டா வீங்க வச்சோம்? வலிக்குதுடா, கிடைச்ச ஒரு இடமா இப்போ போச்சு. தயவுசெய்து கம்முனு இரு, நானே நரம்ப தரேன். பேஷண்டே வேலை வாங்குற டாக்டர் நீங்க தான்டா. அவனே இதுக்காட கை ஊத்துறோம். அதான் இப்படி பண்ணுவோன்னு இன்னும் கூப்பிட்ட, நீ ஏன்டா இப்படி பண்ற? சாரிடா சாரிடா சாரிடா. ஐஸ் பேக்கெட் மொத்தம் கொடுக்கவா? அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த கையில ட்ரிப்ஸ் போட்டு விடு. இந்தா இந்த இடத்துல போடு, இங்க நரம்பு தெரியுது பாரு. சரி சரி சாரிடா சாரிடா. இதோடா, வலி தாங்கலடா. இங்கிட்டு போகுது. எனக்கு அப்படிதான் தெரியும்ல, அப்புறம் என்ன, இந்த கையில போடு, அதை விடு. ஃபர்ஸ்ட் ஐஸ் பேக் வச்சலாம். போட்டுட்டு அப்புறம் போனேன். என்னடா பண்ற? நல்லா பூச்சி, நார்மலா தானே இருக்கேன், அப்புறம் என்ன? ஆமா, சாரி சாரிடா சாரிடி. குத்துடா, அப்புறம் பாத்துக்கலாம். ஆ, அப்பா, ஒரு வழியா போட்டானே. போட்ட கை கூட வலிக்கல, போட்டது கூட வலிக்கலடா. தேவையில்லாம அடுத்த கையை வலிக்க வச்சுட்டேடா. சாரிடி. இந்த கையில் லைட்டா வீங்கி இருக்கு. இது ஓரமா. சாரி சாரி சாரிடி. என்ன நேரம் போட்டாச்சு போட்டாச்சு. கை வீங்க மாதிரி இருக்கு. நீடிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூச்சி. நான் ஐஸ் பேக் எடுத்துட்டு அவளை கூட்டிட்டு வரேன். போ, இது எதுவும் சொல்லி வைக்காத. சரி சொல்ல மாட்டேன். டேய் வலிக்குதா? இல்லண்ணா. ஐஸ் பேக் எடுத்துட்டு வரேன். நீங்க அவட்ட ஆமா, இந்த ரெட் கிளாத் இருக்கு. ஏன் சுடிதார் கம்ஃபர்ட்டா இல்லையா உனக்கு? இல்லண்ணா, இதோ இப்ப இங்க போட்டிருக்கான்ல, அது 3/4 ஹேண்டா, அதான் மாத்திட்டு வந்தேன். உங்க பூச்சி திரும்ப முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. வலிக்குதா? ஏன்டாவில் படுத்துக்கிட்டே இருக்க, பக்கத்துல நெளிஞ்சுக்கிட்டே இருக்க. அவன் மடியிலே போட்டுக்கிட்டான். துணி கடை கேட்க சொல்லவே இல்லை அவங்க. அவன் வருவான்ல உனக்கு. வலிக்குதா? இல்லண்ணா, அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரம். அத்தனை மருந்து எத்தனா? ஏன் அத்தனை ஊசி போட்டான் அந்த குளுக்கோஸ்ல? குளுக்கோஸ் வெறும் லிக்விட் ஃபார்ம், அதுல ஏத்துற மருந்துக்கு தான் மருந்து. நீங்க போடணும். லாவண்யக்கு ஒரு ஊசி தானே போட்டேன்னா. அவரோட பேசினா டயர்ட் ஆயிடும்.